இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து லீக்கோட 485th கொஸ்டின் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிவன் பைனரி அரே பைனரி அரேன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அரேயில் வந்து ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, பைனரி அரேங்கிறதுனால 0 ஆர் 1 இருக்குன்னு சொல்கிறாங்க. பைனரி அரேங்கிறதுனால 0 ஆர் 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை. பைனரின்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, 2 நம்பர்ஸும் அந்த அரேயில் வந்து இருக்கவே போகுது. அதோட வேல்யூஸ் வந்து எய்தர் இது அல்ல அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 0 ஆர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இந்த அரே. நம்ம இந்த அரேயில் வந்து என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் கன்சிக்யூட்டிவாக வரிசையாக ஒன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எத்தனை ஒன்ஸ் வந்து வரிசையாக அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புரியும். நம்ஸ்னு ஒரு அரே இருக்குது. அதோட வேல்யூ என்னென்னா 1 1 0 1 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சிக்யூட்டிவ் வரிசையாக வந்து இங்கே வந்து எத்தனை ஒன் இருக்குது, 2 ஒன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 0 வருது, ஒரு பிரேக் வருது. அதுக்கப்புறமா வரிசை எத்தனை ஒன்று இருக்குது, 3 ஒன்று இருக்குது. இப்போது வந்து இதோட கவுண்ட் என்ன, 3. ஸோ மேக்ஸிமமாக எத்தனை ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்திருக்கு, 3 ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ போர்டு எடுத்து ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கொஸ்டினை. கொஸ்டின் பேர் என்னென்னா, மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பைனரி அரே. அது என்ன பண்ணணும்னா, ஏதாவது 2 வேல்யூ தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து என்ன வேல்யூனா 0 ஆர் 1 இருக்கும். 1 0 0 1 1 1 1 0 1. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போமே. இதுதான் நம்மளோட சரி. இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் கண்டினியூஸாக எத்தனை ஒன்ஸ் இருக்குது இந்த அப்படின்னு கேட்குறாங்க இந்த அரேயில். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இங்கே வந்து 4 ஒன்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 1 கண்டினியூஸாக இருக்குது. இப்போ வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் இதில் என்ன, 4. ஸோ இதுதான் இது. ஓகேவா? ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு அரே வச்சுக்கலாம், ஆன்சருங்கிற ஒரு அரே. இந்த அரேயில் என்ன பண்ணலான்னா, கண்டினியூஸ் ஒன்ஸ் எத்தனை ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து போட்டே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா 4. அடுத்ததுன்னா 1. ஸோ இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 4. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, ரிட்டர்ன் தட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே. என்னோடய சொல்யூஷன் சொல்கிறேன். என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு அரே வச்சுருக்கிறேன், ஆன்சருங்கிற அரே. இந்த அரேயில் வந்து இப்போது எம்டியாக இருக்குது. ஓகேவா? இன்னொரு வேரியபிள் வச்சுருக்கேன், கவுண்ட் ஒன்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இது வந்து இனிஷியலைஸ் 0. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 0 பார்க்குது. 0ங்கிறது என்ன, 1 இல்லை. ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஆன்சருங்கிற அரேயில் 0 போட்டுருவேன். நெக்ஸ்ட் டைம் என்ன, எத்தனை ஒன்று இருக்குது, அதாவது இந்த இண்டெக்ஸ் போகும் 1. ஸோ இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், +1 பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 1 மாறிடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், 1 தான் பார்க்குறேன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, +1 பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 2 மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 0 இருக்குது. 0 இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டோன்னா, ஆன்சர் அரேயில் வந்து அந்த வேல்யூவை போட்டுடுறேன், கவுண்ட் ஒன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை போட்டுட்டு இதோட வேல்யூ 0 மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் என்ன பார்க்குறேன், 0 பார்க்குறேன். 0 பார்த்தேன்னா என்ன பண்ணிடுறேன், மறுபடியும் 0 இங்கே போட்டுடுறேன். அடுத்தது இப்போ 1 பார்க்குறேன். 1 பார்த்தா என்ன பண்ணுவேன், +1 பண்ணுவேன். ஸோ இது மாதிரி எத்தனை ஒன்ஸ் இருக்கோ +1 பண்ணுவேன். ஸோ இது எண்ட் ஆகும்போது 4 வந்திருக்கும். அடுத்து 0 பார்க்குறேன். 0 பார்த்தா என்ன பண்ணுவேன்னா, அங்கே அந்த வேல்யூ போட்டுருவேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அதை ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்துச்சோ, இந்த கவுண்ட் ஒன்ஸில் வந்து ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை அங்கே போட்டுட்டு இதை வந்து 0 மாற்றிடுவேன். நெக்ஸ்ட் இங்கே வரும்போது என்னென்னா, எனக்கு வந்து 1 இருக்குது. ஸோ இதை வந்து +1 பண்ணுறேன். ஸோ 1 மாறி இருக்கும். அரேயை விட்டு வெளியே போயிடுறேன். அப்படி வெளியே போனாலும் என்ன பண்ணுறேன்னா, கவுண்ட் ஒன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ உள்ளே போட்டாலும் இப்படி எனக்கு வந்திருக்கும் ஒரு அரே 0 2 0 0 4 1. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 4. ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதுதான் வந்து என்னோடய ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கோட் பண்ணுறேன். என்ன சொன்னால், எக்ஸ்ட்ரா ஒரு அரே, ஆன்சருங்கிற ஒரு அரே, மேக்ஸ் ஒன்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருந்தேன்னா, மேக்ஸ் ஒன்ஸ். ஸோ இதை வந்து இனிஷியலைஸ் 0. ஃபார் ஈச் எடுத்துக்கலாமா, ஃபார் ஐ இன் எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நம்பரை பார்க்க போகிறேன். இஃப் ஐ ஈக்குவல் டு 0 வந்து என்ன பண்ணணும், மேக்ஸ் ஒன்னில் இருக்க வேல்யூ வந்து ஆன்சரில் போடணும். ஆன்சர் டாட் அப்பெண்ட் ஆஃப் மேக்ஸ் ஒன்ஸ். இல்லை நான் என்ன பண்ணியிருப்பேன்,
மேக்ஸ் ஒன்ஸை வந்து +1 பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டாக? ஓகே. இப்படி அப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்? அப்பன் பண்ணிவிட்டு மேக்ஸ் ஒன்ஸை வந்து 0 மாற்றிடுவேன். ஈக்குவல் டு 0. ஸோ லாஸ்ட்டாக முடியும் போது என்ன பண்ணுவேன்? ஆன்சர் டாட் அப்பண்ட் ஆஃப் மேக்ஸ் ஒன்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் மேக்ஸ் ஆஃப் ஆன்சர். ஸோ இதில் வந்து மேக்ஸ் வேரியன் வந்துச்சு, அதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவே வந்து ஓரளவு பெட்டர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும்? பிக் ஆஃப் n தான் ஆக்சுவலாக. ஆனால் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் இன்னொரு n யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷ்னல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக் ஆஃப் 1ல் பண்ணல, பிக் ஆஃப் n ஸ்பேஸ் மறுபடியுமே தேவைப்படுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இதை ஆப்டிமைஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்குது? பிக் ஆஃப் n வந்திருக்கு. ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அது வந்து என்ன வந்திருக்கு? அதுவும் பிக் ஆஃப் n வந்திருக்கு. இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம என்ன பண்ணணும்னா பிக் ஆஃப் 1 மாற்றணும். ஸோ அதுக்கு தான் நம்மளோட ஆப்டிமைசேஷன் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் போகிறோன்னா ஆப்டிமைஸ்ட் பார்க்க போகிறோம். ஆப்டிமைஸ்ட். ஸோ ஆப்டிமைஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுங்கிறது என்ன? இங்கே வந்து ஆன்சர்னு போன சொல்யூஷனில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆன்சருங்கிற வேரியபிளை வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் ஆன்சருங்கிற வேரியபிளில் ஆன்சருங்கிற அரே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போது என்ன இருந்துச்சு? 0 1 0 0 1 1 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 0 அதாவது 0 பக்கமாக 0 பார்த்துட்டேன் அப்படின்னா ஆன்சரில் வந்து டோட்டலாக வரைக்கும் என்ன இருந்துச்சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதை வந்து அப்பன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேனா. ஸோ இப்போ அதை பண்ணாமல் இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஆன்சருங்கிறது ஒரு அரே. ஸோ அந்த மாதிரி அரே யூஸ் பண்ணாமல் என்ன வேரியபிள் வச்சுக்கிறேன்னா மேக்ஸ் ஒன்ஸ். ஸோ இந்த வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? மேக்ஸ் ஒன்ஸ் இன்னொரு வேரியபிள் வந்து அண்ட் சம். ஸோ இந்த மாதிரி 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த சம்மில் வந்து என்ன பண்ணுவேன்னா 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணிட்டே வருவேன், ப்ளஸ் பண்ணிட்டே வருவேன் ஒன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே. 0 பார்க்குறப்போ என்ன பண்ணிடுவேன்னா மேக்ஸ் ஒன்ஸ் வேரியபிள் கூட கம்பேர் பண்ணுவேன். மேக்ஸ் ஒன்ஸோட இந்த சம்முங்கிற வேரியபிள் கிரேட்டராக இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணிடுவேன்னா மேக்ஸ் ஒன்ஸை வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் மேக்ஸ் ஒன்ஸ். 0ங்கிறது பார்க்குறேன்னா 0ங்கிறத பார்க்கல அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா ஆட் பண்ணிட்டு போய்ட்டுருப்பேன். 0ங்கிறத பார்க்கலன்னா என்ன அர்த்தம்னா அங்கே வந்து 1 வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து சம்மை மட்டும் ஆட் பண்ணிட்டே போய்ட்டுருப்பேன். 0ங்கிறத பார்த்துட்டேன் அப்படின்னா என்னென்னா அந்த கண்டினியூட்டி வந்து பிரேக் ஆகுது. ஸோ என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் ஒன்ஸ் கூட கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணும்போது சம்முங்கிற இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணிடுவேன்னா மேக்ஸ் ஒன்ஸில் வந்து அந்த வேரியபிள் அந்த வேல்யூ அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா சம்மை வந்து 0ன்னு ரீஇனிஷியலைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த கண்டினியூட்டி வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ரீஇனிஷியலைஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மறுபடியும் அதேமாதிரி ஐட்ரேட் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக முடியும் போது என்னென்னா மறுபடியும் அந்த லூப் முடியுமா, முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதில் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் ஒன்ஸை வந்து கம்பேர் பண்ணுவேன். சம் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் ஒன்ஸான்னு பார்ப்பேன். ஸோ கிரேட்டராக இருந்துச்சு என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் ஒன்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ரிட்டன் தஸ் சம்மை வந்து மேக்ஸ் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு ரிட்டன் தட் வேல்யூ, ரிட்டன் மேக்ஸ் ஒன்ஸ். ஸோ பண்ணிட்டேன்னா எனக்கு சொல்யூஷன் வந்துடும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் n தான் எடுத்துப்போம். இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் 1. ஓகேவா? ஸோ அடிஷ்னல் ஸ்பேஸுங்கிறது என்னென்னா இங்கே இந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1ன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த என்னங்கிற வேரியபிளோட சைஸ், என்னங்கிறது இதில் என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த அரேயோட சைஸ். இந்த அரேயோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 வேரியபிள்ஸோட சைஸுமே இக்னோரபிள், நெக்லிஜிபிள். ஸோ அதனால தான் இங்கே வந்து 1ன்னு போட்டிருக்கேன். 1ன்னா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட் ஒன்ட் க்ரோ ஆன் சம் வேல்யூஸ் லைக் n இந்த மாதிரிப்பட்ட சைஸ் ஆஃப் த அரே டிபெண்ட் பண்ணி எதுவுமே இருக்காது. எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால தான் பிக் ஆஃப் 1. ஓகே.
ஸோ இதை கோட் பண்ணலாம் இந்த சொல்யூஷனை. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஆன்சருங்கிறது ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம்னா சம்ம யூஸ் பண்ணிப்போம். அதை இங்கே வந்து டோட்டல்னு போட்டுக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு வேளை வந்து 0 பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன சொன்னேன், இஃப் I இஸ் ஈக்குவல் டு 0 நான் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும் கரெக்டாக. இஃப் டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் ஒன்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல். ஓகேவா? இப்போது 0 இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், டோட்டலை மட்டும் ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ஒரு செக்கு மறுபடியும் வந்து இது வந்து எந்த சினாரியோக்கு யூஸ் ஆகும் யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு வேளை நம்ம அறையில் எல்லாமே ஒன்று மட்டுமே இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ அரே இஸ் ஃபுல் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து 0 பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூ அப்டேட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து மேனுவலாக செக் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1 0 அப்புறமா 4 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிச்சுவேஷன்லேயுமே வந்து அப்டேட் ஆகிருக்காது. ஸோ அதுக்காக ஒரு செக் வைக்கிறோம். இஃப் மேக்ஸ் ஒன்ஸ் டோட்டல்னு வச்சுக்கிறேன். டோட்டல் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஒன்ஸ், தென் update the max ones variable equal to total. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்டர்ன் த மேக்ஸ் ஒன்ஸ். ஓகே, wrong answer. Output 5, expected 3. Okay. If I equal to 0 வரதுன்னா total is greater than ஓகே. இதுக்குமே ஒரு எல்ஸ் கேஸ் இருக்குல்ல. ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், டோட்டல் ஈக்குவல் டு 0. ஸோ இதே மறுபடியும் ரீஇனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணாமல் விட்ருக்கேன். ஓகே, என்ன நடக்கிறோம் 2. ஓகே. ஸோ இங்கே தேவையில்லை, இங்கே தேவை. நான் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். டோட்டல் மறுபடியும் நம்ம வந்து 0ன்னு வச்சுருக்கணும். அதை பண்ணாமல் விட்ருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை. ஓகேவா? இப்போது எனக்கு வந்து ஒரு கேஸ் பற்றி யோசிக்கிறது, டோட்டலோட கிரேட்டராக இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ டோட்டலை ரீஇனிஷியலைஸ் பண்ண மாட்டோமா? பண்ணணும் தானே. ஸோ இவன் வந்து எப்படி இருந்தாலுமே 0 வந்துருச்சு அப்படின்னாலே டோட்டலை வந்து நான் ரீஇனிஷியலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபைன். 85% யூசஸ் சப்மிட் பண்ணியிருக்கு. மெமரி ஏன் இப்படி வந்துச்சு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே ஃபைன், இதுதான் என்னோடய சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.